வணக்கம். மயிலாப்பூரில் மகத்துவமிக்க நிணநீர் மருத்துவர் மேனுவல் தெரபி போதும் சர்ஜரிக்கு உடனே விடுதலை தரும் கைராசி டாக்டர் அகிலா பிடி அவர்கள். அகிலா பிசியோ கிளினிக் மற்றும் லிபர்டிமா மேலாண்மை மையம், நிணநீர் வடிகால் மசாஜ் மற்றும் பயிற்சிகள் அமைப்பகம், ஆண் பெண் இருபாலருக்கும் சர்ஜரி இல்லாத தீர்வினை டாக்டர் அகிலா அவர்கள் மேற்பார்வையில் மக்களுக்கு அன்போடு சிகிச்சை தரப்படுகிறது. சென்னை 4 மயிலாப்பூர் 10/24 கேசவ பெருமாள் மேற்கு தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அகிலா பிசியோ கிளினிக் அண்ட் லிபர்டிமா மேனேஜ்மெண்ட் சென்டர். இங்கு நிணநீர் மண்டல தடையால் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க சிறப்பு பயிற்சிகள், கையேடு மற்றும் சுருக்க ஆடைகள் மூலம் விரிவான சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. நடக்க முடியாமல் வருகிறவர்கள் கூட சிகிச்சைக்கு பிறகு மாடிப்படிகளில் சரளமாக இறங்கி செல்லும் காட்சிகள் இங்கு காண முடிகிறது. சிறப்பு வாய்ந்த விதமாக நேரடியாக சிகிச்சை பெற வர முடியாத பேஷண்டுகள் 9448111671 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் போதும். உடனடியாக இல்லம் தேடி சென்று அன்பான கனிவான மருத்துவம் செய்து அன்றே நோய்க்கான தீர்வினை தந்து விடுவது டாக்டர் அகிலா அவர்களின் ஸ்பெஷல் ஆகும். டாக்டர் அகிலா அவர்கள் தமது மருத்துவம் குறித்தும் மேற்கொள்ளும் சிகிச்சைகள் குறித்தும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு பதிவுகள் இதோ. நான் அகிலா. இது அகிலாஸ் பிசியோ கிளினிக், கேசவ பெருமாள் வெஸ்ட் ஸ்ட்ரீட், மயிலாப்பூரில் இருக்குது. இங்கே வந்து நான் மெயினாக பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். ஸ்பெஷல் தெரப்பி ஃபார் நீ அண்ட் ஸ்பைன். சர்ஜரிக்கு போகிற பேஷண்ட்ஸ் சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு போனால் அந்த ஒரு 15 days 20 days அவங்கள பெஸ்ட்டாக பண்ணி அவங்க சர்ஜரி வேணாம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்குற மாதிரியான தெரப்பீஸ் இங்கே போயிட்டுருக்கு. ஸ்பெஷல் தெரப்பீஸ் லைக் வெரிகோஸ் வெயின் அண்ட் லிம்ஃபெடிமா தெரப்பீஸ் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். வெரிகோஸ் வெயின் டிவிடி வந்து இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கு சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜஸ்லேருந்து தாண்டி போகிற ஸ்டேஜில் வரும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம் மேனுவல் தெரப்பி மூலியமாகவே. அண்ட் லிம்ஃபெடிமான்றது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேசஸ்லேயும் போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் கேசஸ்லேயும் இந்த லிம்ஃபெடிமா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. மெயினாக போஸ்ட் கேன்சரஸ் ஆப்ரேஷன்ஸ் நடந்த பேஷண்ட்ஸ்க்கு நிறைய இந்த லிம்ஃபெடிமா ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ ரீசெண்டாக நிறைய அப்பர் லிம் லோவர் லிம் லிம்ஃபெடிமாஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம், போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேர்ட்டையுமே. அண்ட் அதுக்கு ஹவர் ஆஃப் த டே அந்த தெரப்பியை வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணும்போது பெரிய ஆம்பியூட்டேஷன் லெவலுக்கு போகிறத வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வர முடியுது. ஆம்பியூட்டேஷன் போகிறது வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லிம்ஃபெடிமா மேனேஜ்மெண்ட்டில் இந்த லிம்ஃபெடிமா ட்ரைனேஜ் டெக்னிக் விச் வி ஃபாலோ ஹியர் அது வந்து பெரிய லெவலில் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் ஒன்று தே ஹாவ் டு கம் வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஸோ தட் அவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறது நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தெரப்பீஸ் பிகாஸ் இட்ஸ் மோர் ஆஃப் மேனுவல். அந்த மேனுவல் தெரப்பி பண்ணுறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பெருசாக லிம்ஃபெடிமா தெரப்பிக்கு இல்லை. அப்போது ஒரே சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனில் அந்த ஆம்பியூட்டேஷன் தான், அந்த கையோ காலையோ எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போகுது. அதனால் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் டைட் ஆகிறத ஃபீல் பண்ணும்போதோ இல்லை ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு வித்தியாசம் தெரியும் போதோ அவங்களாவே ஒரு ஒப்பீனியன் வாங்க வர்றதுனால பெரிய விஷயங்களை தவிர்க்க முடியும். ஸோ அண்ட் அதை தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் தெரப்பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய முட்டி வலி, முழங்கால் வலி, இதுக்கு இப்போ நிறைய சர்ஜரிஸ் ஆஃப் பண்ண போயிடுறாங்க. அதே மாதிரி ஸ்பைன் ப்ராப்ளம், ஷியாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய நர்வ் இம்பெஞ்ச்மெண்ட் டெக்னிக்ஸில் எல்லாம் கூட பெரிய லெவலில் சர்ஜரிஸ் போயிடுறாங்க. பட் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்சல்டேஷன் வந்து அவங்கள பெரிய இடத்துல பெரிய பிரச்சனையிலேருந்து பெரிய சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்லேருந்து அவங்கள காப்பாற்றும். நான் என்ன சொல்வேன்னா, சர்ஜரிக்கே போகிறீங்களா, பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி இங்கே வாங்க, டேக் அன் ஒப்பீனியன். ஒரு 15-20 days இஃப் இட் சேஞ்சஸ் யூ இட் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். ஒரு பெரிய பாதிப்புலேருந்து காப்பாற்ற முடியும். அதை பண்ணிவிட்டு அதில் சரியாகலைன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் சர்ஜரி. ஆனால் ஐ வில் டெல் யூ 70% ஆஃப் த கேசஸ் இங்கேயே சரியாயிட்டு அவங்களுக்கு சர்ஜரி தேவையில்லைன்னு தே கோ பேக் டு நார்மல் லைஃப். ஸோ தட் இஸ் வாட் மை ஸ்ட்ரென்த் இஸ். இங்கே நம்ம மோர் ஆஃப் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, மோர் ஆஃப் மேனுவல் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆர்த்தோ கேசஸாக இருந்தாலும் இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் லிம்ஃபெடிமா கேசஸாக இருந்தாலும் நம்ம நிறைய மேனுவல் தெரப்பீஸ் பண்ணுறதுனால பேஷண்ட் உள்ளே வரும்போது என்ன ஸ்ட்ரக்சரில் எப்படி வராங்களோ அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% டிஃப்ரென்ஸோடு தான் அன்றைக்கி தே வில் வாக் அவுட் ஆஃப் மை கிளினிக். ஸோ தட் இஸ் வாட் மை ஸ்ட்ரென்த் இஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஒர்க் ஹியர். அண்ட் யாருக்கா உங்களை தெரிஞ்சவங்களோ, உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களோ, இல்லை எங்கேயாவது நீங்கள் யாராவது தேவைப்படுதான்னு நினைக்கிறவங்களுக்கோ நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். திஸ் வில் பி ஆஃப் த பெஸ்ட் யூஸ் ஃபார் தெம் அண்ட் ஐ கேன் டூ த பெஸ்ட் தெரப்பி பாசிபிள். ஓகே மேம், தேங்க்ஸ். ஆழ்ந்த ஞானமும் இறை நம்பிக்கையும்
கபாலி என்ற ஈசனின் நாமத்தை அடிக்கடி நாவில் உச்சரித்த வண்ணம் செயல்படும் டாக்டர் அகிலா அவர்கள் ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் அன்போடு சிகிச்சை அளிக்கும் விதம் குறித்து சிகிச்சை பெற்றவர்கள் கூறும் கருத்துக்கள் இதோ. என் பேர் இப்ராஹிம். எனக்கு ஒரு மனைவி 2 குழந்தைகள். எனக்கு இந்த கால் லெஃப்ட் கால் கொஞ்ச நாள் வழியை வீக்கமாக இருக்குது, சரியில்லை. நான் பல லட்சம் செலவு பண்ணிட்டேன், சரி பண்ண குணப்படுத்த யாராலையும். மயிலாப்பூர் தகவல் வந்துச்சு, அகிலா மேடம் டாக்டர் அகிலா மேடம் சொன்னாங்க. அவங்க போய் பார்த்தேன், அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் நம்ம செலவோட ரொம்ப கம்மி தான் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் வீங்குது 100% கால் வீங்கி நடக்க முடியல என்னால். அவங்க குணம் படிக்க நெய் பண்ணி நடக்க எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடற்பயிற்சியெல்லாம் கொடுத்து ஜம்பு கொடுத்தாங்க. எனக்கு 1 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த 1 வாரம் 10 நாளில் எனக்கு நல்லாயிடுச்சு. கால் 100% 90% படி பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா நடக்கிறேன், ஓடுறேன், நல்லா விளையாடுறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா கால் நல்லா பிரச்சனை வழியெல்லாம் இருந்தப்போ மன நிம்மதியோடு இருக்காங்க. ஓகே, கடவுள் மாதிரி எங்களுக்கு அகிலா மேடம், மயிலாப்பூர் அகிலா மேடம். மயிலாப்பூரில் அகிலா மேடம் கடவுள் மாதிரி சொல்கிறீங்க சார். ஆனால் உங்களுக்கு வழியில் உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்குதா? வழியெல்லாம் நல்லா இருக்குது சார். 100% வழியோடு போனீங்களா? 10% நல்லா இருந்துச்சு, அது நல்லா ஆகிடும். 10% தான் இப்போ வழி இருக்குது. அது உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா ஆகிடும். அவங்க உடற்பயிற்சியாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக கை கால் வலி வீக்கத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். மயிலாப்பூர் போயிட்டு அகிலா மேடம் பார்த்தேன், நல்லா சுத்தமாக குணமாயிடுச்சு. ஃப்ரெண்டோட அம்மாவுக்கும் கை கால் பிரச்சனை இருந்தது. அவங்களையும் கூட்டு போய் மயிலாப்பூரில் பார்த்தேன். அது அவங்க ஊரில் உள்ள ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் அது பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் மேடம்கிட்ட கூப்பிட்டு வந்தேன், எந்த ஒரு ஆப்ரேஷன் எதுவும் கிடையாது. ஃப்ரெண்டோட அம்மாவும் குணமாயிட்டாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட்டு, அருமையாக பார்க்குறாங்க. வாழ்க வளர்க அகிலா மேடம். நன்றிங்க ரொம்ப. என் பேர் மோகன். நான் என் கால் வலிக்கான ட்ரீட்மெண்ட் எங்கெங்கே பார்த்தேன், அது எங்கேயும் பார்த்தேன், சரியாகலை. ஆனால் மயிலாப்பூர் அகிலா மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் பூர்ணமாக குணமாயிடுச்சு. அவங்களுக்கு வழியை போகிறதுக்கானே அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு எனும் நம் ஐயனின் சொல்லிருக்கினங்க. அகிலாஸ் பிசியோ கிளினிக் அண்ட் லிம்போடிமா மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு வரும் சிகிச்சை பெற வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாத அருமையான மருத்துவம் செய்து குணமாக்கும் டாக்டர் அகிலா அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர். எம்-ஸ்டார் 7 நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ். மேல்முகம் நோக்கி சூழ்நிலை மாற்றும் மயிலையில் அமைந்த கபாலீசன் கோயில். மேல்முகம் நோக்கி சூழ்நிலை மாற்றும் மயிலையில் அமைந்த கபாலீசன் கோயில். அம்பாள் உடனுரையும் கபாலீஸ்வரனின் கற்பக அம்பாள் உடனுரையும் கபாலீஸ்வரனின் அருளை பெறுவோம் நாடும் நாமும் அருளை பெறுவோம். மேல்முகம் நோக்கி